நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது நம்ம ஜெயா வந்து போய் அந்த கிரண்யா கிட்ட வந்து காசு கொடுத்தாங்கல்ல, அவங்க போய் பார்த்தா டிவியிலே பேட்டி கொடுத்துட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். பயங்கரமான ஷாக்கிங்கில் இருக்காங்க எல்லாருமே. அதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்திராவை தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்திரா வந்து எப்படியாவது அந்த சக்கரவர்த்தி சாரை மீட் பண்ணி ஆகணுமே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் நின்று யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. டக்குன்னு அவங்க ஜூனியர் வந்து வெளியில் இன்னொரு வக்கீல் இருக்காங்க, அவங்ககிட்ட போய் அந்த அக்கௌண்டன்ட் அசிஸ்டன்ட் வரேன்னு சொன்னாங்களே காயத்ரி, அவங்க வந்தாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை சார் வரல அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே கால் பண்ணி கேட்குறாங்க. கால் பண்ணி கேட்டோன்னே இந்த வந்துடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அந்த ஜூனியர் லாயர் வந்து சொல்லிட்டு போகிறாரு. அதாவது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து அக்கௌண்டன்ட் காயத்ரி வந்துடுவாங்க, அவங்கள வந்து வெயிட் பண்ண வைக்காமல் டேரெக்டாக வந்து சக்கரவர்த்தி சார்ட்டை கொண்டு போய் விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே இந்திராவுக்கு வந்து ஒரு பிளான் தோணுது. நம்ம பேசாமல் அக்கௌண்டன்ட் மாதிரி நடிச்சுட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் ஒரு ஃபைல் எடுத்துகிட்டு நான் தான் காயத்ரி அக்கௌண்டன்ட் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே வெளியில் இருந்த ஒரு லேடிஸ் லாயர் வந்து உள்ளே போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போனோடனே சக்கரவர்த்தி சார் வந்து கேட்காரு, எப்படிமா நல்லா இருக்கியா, சார் எல்லா ஃபைல்ஸ் கொடுத்து விட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே கொடுத்து விட்டார் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த ஃபைலை கொடுக்காங்க. ஃபைலை பார்த்தோன்னே அவங்களுக்கு பயங்கரமான ஷாக் ஆயிடுது. என்னம்மா இது நம்மளோட ஆஃபீஸ் ஃபைல் மாதிரி இருக்குது, நீ கொண்டு வந்திருக்க, யார் நீ அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே சார் பயப்படாதீங்க சார், நான் ஒரு நிமிஷம் இருங்க, நான் சொல்கிறது கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்திரா. என்னன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே சார் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து தப்பே பண்ணலை, எங்கள் ஹஸ்பண்ட் வந்து கௌதம், அவரை பற்றி நியூஸ் கூட வந்துகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஓ அவனா, அவன் பயங்கரமான ப்ராடு பயில அது தெரியுதுமா, அவன் டிவியில் கூட வந்துக்கிட்டு இருக்கான், இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் என்னால் இது அப்பீல் ஆக முடியாமல் கிளம்பா நீ அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். சார் நான் சொல்கிறது கேளுங்க சார், ஒரு நிமிஷம் கேளுங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இனிமேல் கேட்க என்னமா இருக்குது, ஒரு பொண்ணு மேலே அவன் தப்பான முறையில் கை வச்சிருக்கான், அவனுக்காக என்னை வந்து வாதாட சொல்கிறியா, ஒழுங்கு அந்த இடத்த விட்டு கிளம்புவான் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த வக்கீல் சொல்லிடுறாங்க. சரி சார், நான் சொல்கிறது கேட்க கூட மாட்டீங்க, பரவாயில்ல சார் இருக்கட்டும், உங்களை மீட் பண்ணதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வந்து இந்திரா கிளம்புற மாதிரி காட்டுறாங்க. டக்குன்னு அந்த சக்கரவர்த்தி வக்கீல் சார் வந்து மனசு மாறிடுறாங்க. மனசு மாறி கொஞ்ச நேரம் நெல்லுமா, நீ விஷயத்தை சொல்லு, சப்போஸ் உன்னோட பக்கம் வந்து நியாயம் இருந்துச்சுன்னா நான் வந்து எல்லாமே பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. சார் எனக்கு எப்போ டவுட் வந்துச்சுன்னா அந்த கௌதம் இந்திராவுக்கு மட்டும்தான் தெரியும், அவங்க ரூமில் வந்து ஒரு சிசிடிவி கேமரா இருந்திருக்கு, இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி தான் அந்த கேமரா வந்து ஆஃப் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே வக்கீலுக்கு வந்து டவுட் வந்தது. ஓ அப்போனா ஏதோ நடந்திருக்குமா, அதனால தான் கேமரா ஆஃப் பண்ணியிருக்காங்க, சரி இருக்கட்டும், நான் இதை வச்சு நான் இந்த கேஸை நான் வந்து எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நம்ம இந்திராவுக்கு வந்து பயங்கரமான சந்தோஷமாயிடுது. ரொம்ப தேங்க்ஸ் சார், எனக்கு இப்போயே கௌதம் வந்து வெளியில் வந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த வக்கீல் சார் சொல்கிறார், இங்கே பாருமா நான் வாதாடுவேன், சப்போஸ் இதில் ஏதாவது தப்பு இருந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா டக்குன்னு நான் வந்து வாபஸ் வாங்கிக்கிறேன், அதை முன்னாடி சொல்லிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சார் கண்டிப்பாக வாதாடுங்க சார், இதில் வந்து நான் சொல்கிறதெல்லாம் உண்மை தான் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டக்குன்னு ஃபஸ்ட்டு அந்த ஜூனியர் லாயர் வராரு, அவர் தானே இந்திரா வந்து உள்ளே விடாமல் பண்ணாங்க. அந்த லாயர் வந்தோடனே யாருமா நீ, உன்னை யாருமா உள்ளே விட்டது அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. உடனே சார் அது வந்து அப்படிங்கிற மாதிரி இந்திரா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே அந்த சக்கரவர்த்தி சார் சொல்லிடுறாரு, நான் தான்ப்பா வர சொன்னேன், அந்த கேஸை நான் எடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சார் இந்த கேஸை எடுத்தால் பார் கவுன்சிலேருந்து நம்மளை வந்து ஒதுக்கி வச்சுருவாங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் விடியா, இந்த பொண்ணு சொல்கிறதுல வந்து ஏதோ ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பாக வந்து உண்மை இருக்கிற மாதிரி தெரியுது, அதனால் இந்த கேஸை வந்து நான் எடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சக்கரவர்த்தி சார் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து சரி இந்திராட்ட எல்லா டீட்டெயிலும் கேட்டுக்கோ, உடனே போய் ஸ்பாட்டில் போய் என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு பாரு, நம்ம கௌதம் மீட் பண்ணு, அவங்ககிட்ட போய் என்ன எதுன்னு விசாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜூனியர் வக்கீலும் போயிடுறாங்க. நம்ம இந்திராவும் ரொம்ப நன்றி சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அடுத்து பார்த்தா அங்கிட்டு வந்து நம்ம ஜெயா ராகினி வந்து காசு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கிரேனியாவுக்கு வந்து கிரேனியா வந்து காசு வாங்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு ஒழுங்காக காசு வாங்கிடு, இல்லைன்னா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி வந்து மிரட்டுறாங்க ராகினி. சரின்னு சொல்லிட்டு கண்ணை காட்டுறாங்க. சரி மேடம் நான் காசு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஜெயா வந்து கட்டுக்கட்டாக ஒரு 6 கட்டு 7 கட்டு காசை கொடுக்காங்க. அதை வாங்கிட்டு ஒழுங்காக வாபஸ் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இதை எப்படி காணும், ஒரு பொண்ணோட கற்புக்கு இதுதானா, எனக்கு இதெல்லாம் காணாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் உனக்கு எவ்வளோ தான் வேணும், நீ எவ்வளோ எதிர்பார்க்குற அப்படிங்கிற மாதிரி ஜெயா கேட்குறாங்க. எனக்கு 1 கோடி வேணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். 1 கோடியா அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. ஆமாம், உங்கள் பையன் வீட்டுக்கு வரேன்னா எனக்கு 1 கோடி கொடுத்தா தான் நான் போய் வாபஸ் வாங்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. வாபஸ் வாங்க 1 கோடியா, சரி காரில் போய் காசு எடுத்துகிட்டு வா ராகினி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அக்கா எதுக்கு அவளுக்கு 1 கோடி கொடுக்க போகிற அப்படிங்கிற மாதிரி வந்து ராகினி கேட்காங்க. நீ போய் காசு எடுத்துகிட்டு வா, என் பையனை தவிர எனக்கு காசெல்லாம் பெரிய முக்கியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு காசு எடுத்துகிட்டு வராங்க. சரின்னு சொல்லிட்டு 1 கோடியை கொடுத்துட்டு இங்கே பாரு ஒழுங்காக வாபஸ் வாங்கிடு, அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி மேடம் நீங்கள் வீட்டுக்கு போங்க, உங்களுக்கு நல்ல செய்தி வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கிரண்யா வந்து அனுப்பி வைக்காங்க. அடுத்து நேராக ஜெயா வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தோடனே ராமச்சந்திரன் அதுக்கடுத்து ஹேமா காவியா எல்லாருமே கேட்காங்க, அத்தை என்னாச்சு, போன விஷயம் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. எல்லாமே சுமூகமாக முடிஞ்சு, பேசி முடிச்சாச்சு, காசை கொடுத்தாச்சு, அந்த பொண்ணு வந்து வாபஸ் வாங்குறேன்னு சொல்லிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ராமச்சந்திரன் வந்து சொல்கிறாரு, போன வழி வேணால் தப்பாக இருக்கலாம், ஆனால் எப்படியோ நம்ம பையன் வீட்டுக்கு வந்தால் சரி ஜெயா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்துடுவாங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நல்ல செய்தி வரும்னு சொல்லியிருக்கான் அந்த பொண்ணு, சீக்கிரமாக போய் வாபஸ் வாங்கிடுவா அப்படிங்கிற மாதிரி ஜெயா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து ராகினி யோசிச்சு பார்க்குற மாதிரி காட்டுறாங்க. அதாவது ஜேபியோட பிளான்லாம் யோசிச்சு பார்க்காங்க. நீ வந்து எப்படியாவது உங்கள் அக்காவை வந்து ஜெயாவை வந்து கிரேனியா கிட்ட கூட்டு போ, வந்து காசை வாங்குற மாதிரி வாங்குவா, அதை வீடியோ எடுத்துருவா,
வீடியோ எடுத்துகிட்டு போய் அவள் ப்ரெஸ்ஸிட்ட போட்டு காட்டுவா. அவன் பையன் மேலே தப்பு இருக்கிறனால தான் அவங்க அம்மா வந்து காசை கொடுத்து வாபஸ் வாங்க சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஸ்ஸிட்ட சொன்னால் ப்ரெஸ்ஸிட்ட சொல்லவா வேணும், அவன் காலில் சலங்கட்டி விட்ட மாதிரி ஆட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கடுத்து என்ன ஆனாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக வந்து இது கௌதம் வந்து வெளியிலேயே வர முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து ஜேபியோட பிளான் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதெல்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம இவங்க இருக்காங்கல்ல, இந்திரா வந்து வராங்க. இந்திரா வந்தோடனையும் அத்தா என்னாச்சு எல்லாம் அமைதியாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. நான் ஒரு பிளான் பண்ணிட்டு வந்துட்டேன், சக்கரவர்த்தி சார் பெரிய வக்கீல், அவர் யாராலுமே மீட் பண்ண முடியாதான், அவரை மீட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக கௌதம் வெளியெடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ராகினி சொல்கிறாங்க. எதுக்கு தேவையில்லை, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னையும் நான் வந்து அந்த கிரணியாவை போய் பார்த்துட்டு போய் காசெல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டோம், அவள் வாபஸ் வாங்கிடுவா அப்படிங்கிற மாதிரி ராகினி சொல்கிறாங்க. அத்தை தப்பு பண்ணிட்டீங்க அத்தை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏய் என்ன தப்பு, என்னோடய பையனை வெளியில் கொண்டு வரதுக்கு நான் முயற்சி எடுத்தது தப்பா அப்படிங்கிற மாதிரி ஜெயா கேட்காங்க. இல்லை அத்தை, நீங்கள் இப்படி பண்ணதுனால கண்டிப்பாக அது பிரச்சனை தான் வரும், ஐயோ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து இந்திராவுக்கு வந்து ஃபோன் பண்ணுது. அந்த ஜூனியர் வைக்கல் வந்து டிவியை பாருமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே டிவி ஆன் பண்ணி பார்க்காங்க. டிவியில் பார்த்தா அந்த காசு வாங்கின கிரணியா பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னா ப்ரெஸ் எல்லாம் கூட்டி வச்சுட்டு எனக்கு வந்து அவங்க அம்மா கௌதமோட அம்மா வந்து காசு கொடுத்தாங்க பாருங்கள் வாபஸ் வாங்க சொல்லி அப்படின்னு எல்லாத்தையும் காட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. எல்லாருமே ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா அந்த எபிசோடே வந்து முடிச்சிடுறாங்க.